மிஸ்டர் குளோபன் வாங்க 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 ஓடியோங்க ஓடியோங்க ஓடியோங்க. ட்ரெண்ட் வரலாம். ஆ அப் ட்ரெண்ட் லைன் வரையலாம் ப்ரோ. எங்க 0.6 ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு? மார்க்கெட் வந்து மேஜர் வந்து டவுன்ல இருந்து அப் ஆயிட்டு திருப்பி டவுன் ஆயிருக்கு ப்ரோ. சரி ஓகே, ஓவரால் ஸ்ட்ரக்சர் என்ன காமிக்குது? டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. மேஜரா டவுன் ட்ரெண்ட். ஓகே, ப்ரீவியஸ் லோ எது? ப்ரீவியஸ் ஹை எது? .8 இருக்குல்ல ப்ரோ, அதுக்கு நேரா லைன் வைங்க நான் சொல்றேன். இது 0.8 இதுவா? 0.8 இஸா லோவா? குட். ஹை மேஜர் லோ. டபுள் டாப் இருக்குல்ல ப்ரோ, அதை வச்சுக்கலாமா? இல்ல கேண்டில் இறங்கி இருக்குல்ல பேரிஸ் எங்கல், நீங்க பெருசா வந்திருக்குல்ல அங்க வைக்கலாம். இது சொல்றீங்களா? அதை அங்கே வச்சிருங்க ஐயா. சரி, மேஜர் ஹை இது, மைனர் ஹை இங்க பேரிஸ் எங்கல்ஃபிங் வந்து ட்ரெண்ட் பிரேக் ஆயிருக்குல, அது கூட இதுவா? இது மைனர் வச்சுக்கலாம். கீ லெவல் வித் மைனர் ஹை. இந்த ஹையை வரைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். மேல போகுமா? அப் ட்ரெண்ட் போலாமா? லைன் கீ லெவல்ல தான் இருக்கு ப்ரோ மார்க்கெட். ட்ரெண்ட் லைன் போலாமா? ஓகேவா? மார்க்கெட் என்ன ஆகலாம்? இது வரைக்கும் கீழே வரலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் வீக்லி வீக்லி போலாம். வீக்லி ஆக்சுவலி இதுதானே ப்ரீவியஸ் ஹை சொன்னோம். ஆமா ப்ரோ, எல்லாமே கீ லெவல் ப்ரீவியஸ் ஹை எல்லாமே ஒண்ணா. இந்த ஹையை உடைச்சாலும் மார்க்கெட் என்ன ஆகும்? என்ன ஆகும்? மேல போகும். மேல போகும். இப்போ ஒரு இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் பண்றது என்ன சொல்லுவோம்? நிக்கிற இடத்துல என்ன சொல்லுவோம்? லோ லெவல். லோன்னு சொல்லுவோமா? லோன்னு சொல்லலாமா? இப்போ மார்க்கெட் இங்க என்ன காமிக்குது? கன்சாலிடேஷன் பேஸ். கன்சாலிடேஷன். ஆனா என்ன பண்ணல வீக்லி கேண்டலோட ஹைய இன்னும் பிரேக் பண்ணல. இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். மேல போகும். போகுமா? சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண? என்ன பண்ண? டவுன் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? டெய்லி போகும். ஃபைனலா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? டாப் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. டவுன் ட்ரெண்டா? ஓகே, சரி இங்க பாருங்க. கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகும்? ஆக்சுவலி இது வந்து அப் ட்ரெண்ட். இது வந்து என்ன ஒரு இம்பல்ஸா? ஒரு இம்பல்ஸ்னா எத்தனை பர்சன்ட் ரீடெஸ்ட் எடுக்கணும்? 50%. ஆனா இது எவ்வளவு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு? ஆல்மோஸ்ட் 50 கீழ இறங்கிடுச்சு. 80 கிட்ட வந்துச்சா? சோ மார்க்கெட் கண்டிப்பா எதுக்கு டவுன் ஆகணும்? டவுன் தான் ப்ரோ. டவுன் தான் ஆகணும். அப்போ செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்க நான் என்ன பண்ணிக்கலாம்? செல் என்ட்ரி எடுக்கலாம். செல் என்ட்ரி எடுக்கலாம். டெய்லிக்கு போயிடலாமா? இங்க டெய்லியில பாருங்க. டெய்லியில எது ஹை? ஆக்சுவலி சேம் லோ வச்சுச்சா? எது ஹை? மேல எடுத்தீங்க. இதுதானே ஹை. இந்த ஹையை உடைச்சாலும் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். மேல போகும். அதர்வைஸ் டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட். சோ இத ஹை விட்டு கீழ வரலா. சோ ஓகே, சோ இங்க பாருங்க. சோ ஓகே ஓகே வெல், இந்த இடத்துல என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு? ஹைல என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு? டபுள் டாப். டபுள் டாப்பா? பேரிஸ் எங்கல்ஃபிங். பேரிஸ் எங்கல்ஃபிங். அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் தான் ப்ரோ. டவுன் தான். என்ட்ரி எடுக்கலாமா? we will be make the entry or not? ஒரு கேண்டில் மட்டும் ரன் பண்ணுங்களா?
இப்போ லோ உடைக்கலையே. இன்னொரு கேண்டில் ரன் பண்ணுங்க பார்ப்போம். லோ உடைச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் பண்ணுங்க. என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் ஐக்கு மேலே வச்சுருங்க. வேறு சிங்கிள் டிங் அதுக்கு மேலே. ஓகே டார்கெட் 1:2 ரன் பண்ணவா? சரிங்களா? மார்க்கெட்டை லைட்டாக சொல்லுங்களா? ஓகே ரன் பண்ணுங்க. ஐஷர் ஷூர் ப்ரோ. அடுத்த என்ட்ரி ஏதாவது எந்த லெவலில்? இது இந்த லெவலுக்கு பேர் என்னது? ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கீ லெவல். இதில் என்ன கேண்டில் ஸ்டிக் வந்துருக்கு? ஷூட்டிங் ஸ்டார். செல் என்ட்ரி எடுக்கிறாங்க. ஐஷர் ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஐக்கு மேலே வச்சுக்கலாம் ப்ரோ. அந்த வேறு சிங்கிள் டிங் அந்த கேண்டில் வச்சுக்கலாம். டார்கெட் சேம் டார்கெட்டா? ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் சென்ட் ஆயிருக்கா இங்க? இல்ல இல்ல ஸ்டாப் லாஸ் இங்க க்ளோஸ் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ. வேற ஏதாவது என்ட்ரி இப்போ? செல் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. வேற என்ட்ரியா? அது சரி. ஸ்டாப் லாஸ் இந்த ப்ரீவியஸ் ஐக்கு மேல வச்சிருங்க. ஒரு கேண்டில் பிரேக் பண்ணி இருக்குல்ல, அதுவே வா. ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ கொஞ்சம் மேல. 3க்கு வா இல்ல இதுக்கு மட்டுமா? இதுக்கு மட்டும். இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகல. இந்த ஹை தான் பிரேக் ஆகல. பிரேக் ஆகி க்ளோஸே ஆகல. ஓகே ப்ரோ. அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் தான் ஆகும். ஸ்டாப் லாஸ் அங்க வச்சு கைட்டா தான் நிக்கணும். ஸ்டாப் லாஸ் லெவல்ல தாண்டி க்ளோஸ் ஆகல கேண்டில். ஓகே ப்ரோ. ரன் பண்ணுங்க. ரன் பண்ணவா? டார்கெட் 1:1 கிட்டா? எல்லாத்துலயுமே ஹிட் ப்ரோ. ஃபுல் டார்கெட் என்ன ஆயிடுச்சு? ஃபைனலி ஹிட் ப்ரோ. ஹிட்டா? சரி நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன இருக்கு? டவுன் ஆயிடுது. டவுன் ஆயிட்டு தான் இருக்கு ப்ரோ. டவுன் ஆயிட்டு இருக்கு. எதை பிரேக் பண்ணி இருக்கு? போன்ல ஒண்ணுமே தட்டி லோல பிரேக் பண்ணி போன்ல பண்ணிட்டீங்களா? பைடா மார்க்கெட் எங்க நிக்குது? சப்போர்ட் லெவல்ல இருக்கு ப்ரோ. மார்க்கெட் என்ன ஆகலாம்? சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா செல் என்ட்ரி எடுக்கலாம். ரீடெஸ்ட் எடுக்கலாம் ப்ரோ. ஓ ப்ரீவியஸ் ஐ மார்க் பண்ணுங்களா? இந்த கேண்டில் பேரிஸ் என்கல்ஃபிங் வச்சுச்சுல, இதுவா? அதுக்கு மேல இதுதான் வரும். லோ லோயே லோ. இது ப்ரீவியஸ் ஐ. ஓகே ப்ரோ. இங்கே செல் எடுக்கலாம் ப்ரோ. ஐ ஷூர்? ஸ்டாப் லாஸ் இந்த லைனுக்கு மேல வச்சிருங்க. டார்கெட் 1:2 வா. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணிருக்கு. ஸ்டாப் லாஸ் என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆச்சு ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பாருங்க இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது இல்ல. கேண்டில் க்ளோஸ் ஆனது என்ன கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஸ்பின்னிங் டாப்பா க்ளோஸ் ஆனா என்ன சொல்லிருக்காங்க? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் டீம்?
ட்ரேட கண்டினியூ நியூட்ரல் இன்ஃபர்மேஷன் இல்லாத நியூட்ரலா இருக்கும். அப்ப என்ன அடுத்த நடக்கும்? கேண்டலுக்கு வெயிட் பண்ணணும். அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணும். ஏன்னா நியூட்ரலா இருக்கப்போ என்ன நடக்கலாம்? அங்க பையர்ஸும் செல்லர்ஸும் என்ன பண்ணலாம்? ஈக்குவலா இருக்கு, ஈக்குவலா இருப்பாங்க. அப்ப பையிங்கும் நடக்கிறதுக்கு சான்சஸ், செல்லிங்கும் நடக்கிறதுக்கு. அப்ப நியூட்ரல் பிரேக் அவுட் நடந்தா என்ன பண்ணக்கூடாது? நியூட்ரலா கேண்டல் பிரேக் அவுட் என்ன பண்ணக்கூடாது? என்ட்ரி க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் லெவல்ல நியூட்ரல் கேண்டல் தானே க்ளோஸ் வச்சிருக்கு. நியூட்ரல் கேண்டல் தானே இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. ஆமா ப்ரோ. அப்ப இங்க பையர்ஸ் செல்லர்ஸ் இருக்காங்களா இந்த ஏரியால? இப்ப என்ன பண்ணக்கூடாது? என்ட்ரி க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ என்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா எப்படி? இல்ல ஹோல்ட் பண்றீங்களா? ஹோல்ட் பண்ணலாம் ப்ரோ. ஹோல்ட் பண்ணலாம். ஒன்லி ஸ்டோரி ஹிட்டா? ஹிட் ப்ரோ. ஃபைனலி 1:2 ஹிட். சி, இதுதான் நம்ம பண்ண மிஸ்டேக். எங்க நம்ம ஆர்டர் க்ளோஸ் பண்ண, அதாவது இந்த இடத்த ஒரு நல்ல ஒரு பிரேக்கிங் கேண்டல், அதாவது இந்த மாதிரி கேண்டல் பாத்தீங்கன்னா தெரியுதா? ஒரு நல்ல பையிங் அக்ரெசிவோட உள்ள கேண்டல் பிரேக் அவுட் ஆனா மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம்? ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கண்டினியூ பண்ணலாம். ட்ரேட கண்டினியூ பண்ணிக்கலாமா? சரி, எந்த கேண்டல் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுது? ஹையை இந்த கேண்டல் பிரேக் அவுட் பண்ணுது. ப்ரீவியஸ் ஹை இதுனா இந்த இடத்த எந்த கேண்டல் பிரேக் அவுட் பண்ணுது? இந்த கேண்டல் பிரேக் அவுட் பண்ணுது நியூட்ரல் கேண்டல். நியூட்ரல் கேண்டல் பிரேக் அவுட் பண்ணா அங்க பையர்ஸ் செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் ஆகலாம். சோ பிரேக் அவுட்ல கூட என்ன நடக்குதுங்கறத கண்டிப்பா நான் என்ன பண்ணிக்கிறீங்க வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணா மட்டும் தான் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? ஈஸியானால ட்ரேட் எடுக்க முடியும். ட்ரேட் எடுக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க? ஸ்டாப் லாஸ் ஆனாலும் சரி, பிரேக் அவுட் ஆனாலும் சரி, என்ன கேண்டல் அந்த இடத்துல பிரேக் ஆகணும்? ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகணும்னா ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனால் என்ன கேண்டல் பிரேக் அவுட் ஆகணும்? ஒரு நல்ல ஒரு கேண்டல், அதாவது ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டலோ இல்லை பேரிஷ் கேண்டலோ பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் அந்த இடம் என்ன வச்சுன்னு அர்த்தம்? என்ன வச்சுன்னு அர்த்தம்? பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஏரியாவே அந்த மாதிரி நியூட்ரல் கேண்டல் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது? ட்ரேட் க்ளோஸ் பண்ணக்கூடாது. என்ன நடக்குது? we must need to know what we do. ஓகேங்களா? ஸோ குளோபல் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணானா ப்ரோ சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் பதற்றப்பட்டீங்க, அவ்வளோதான். டாப் லாஸ் லெவலில் என்ன நடக்குது அதை மட்டும் பார்த்துக்கணும், மற்றபடி இல்லை. நான் சொல்லி கொடுத்த ப்ரொசீஜர் தெளிவாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே ப்ரோ. இப்போ இதில் ஸ்டாப் லாஸ் வந்து அது தாண்டி லைன் போணுச்சுல, விக்கி வச்சுச்சுல ப்ரோ. இப்போ ஒரிஜினல் லைவ் ட்ரேட் எடுக்கணும்னா அது ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிரும்ல, ட்ரேட் க்ளோஸ் ஆயிரும்ல. நானும் லைவ் ட்ரேட்ல என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஆட்டோ க்ளோஸ் கொடுக்க வேணாம். ஆட்டோ க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேனா? இல்ல கொடுக்க வேணாம்னு சொல்லி. ஏன் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி கண்டிஷன் தான் ப்ரோ. தட்ஸ் இட். இந்த மாதிரி நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆனா தானே ட்ரெண்ட் மாறும். அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகலண்டா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ட்ரெண்ட் will be continued. ஆனா இந்த இடத்துல ட்ரெண்ட் பிரேக் அவுட்டே ஆகலல. அப்ப நம்ம வைக்கிற ஸ்டாப் லாஸ் லெவல்ல தாண்டி கேண்டில் க்ளோஸ் வச்சானா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட ட்ரேட க்ளோஸ் பண்ணிடுங்க. அதர்வைஸ் ட்ரேட் அப்படியே ரன் பண்ணலாம். அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மெண்ட் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க குளோபல். மற்றபடி ஃபைன். ஓகேங்களா? மற்றபடி சூப்பர்பான என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே, குட், வெல் டன். ரைட் எடுங்க பாருங்க.